கண்ணம்மா ஓய் யார மாலை மணி முடித்தேன் மாலை மணி முடித்த உன் மன்னவர் பெயர் கொந்தாதேவிக்கு பாண்டு மண்டலுக்கு பிறந்த 2 பேத்துக்கு இளையவார் 2 பேத்துக்கு மூற்றவார் நடு பிறந்த நாயகன் அன்போடு மகாராஜே ஓம்படிடா என்ன ஓம்படினாங்கறான் அம்மா பாண்டு மகாராஜனுக்கு கொத்தமா தேவிக்கு பிறந்த பாண்டவர்கள் 5 பேர் அதுல 20 கிளையவர் 20 மொத்தம் நடுப்பது நாயகன் அவளால் அழகமான அர்ஜுனனே கரமடித்தியா அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த அர்ஜுன மகாராஜனை திருமணத்தை செய்து அம்மா எப்பா அப்படி திருமணத்தை செய்துன்னு சொல்றிய அவரை திருமணத்தை செய்து உனக்கு அவருக்கு ஏதாவது குழந்தைகள் பிறந்ததா? ஐயோமா இது வரைக்கும் நீ வார்த்தை ஆடினா நான் பதில் உரைத்தேன் கேட்ட சொல்லிக்கிட்டே வந்த இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் உரைப்பேன்? என்னம்மா நான் தவறா எதனா கேட்டனா? கர்ப்பமா இருந்ததல்ல இருந்தண்டி அப்புறம் ஏமா அழுவுற? கண்டப்பா என்னம்மா நடக்குது? போடு தங்கச்சிக்கு ஆமா சீர்மந்தம் என்றால் அதாவது வழக்காப்பு. ஓ கட்டிச்சோறு இப்பதான் கட்டிச்சோறு. அப்ப கட்டிச்சோறு இப்ப லேட்டஸ்டா வர வர வழக்காப்பு.
ஆனால் கொண்டு வந்தார். அந்த இரவு அரமனையில தங்கிட்டார். சரி, ஒரு அண்ணன் ஒரு தங்கை பாசத்துல தங்கி இருப்பாரு. நான் கர்ப்ப வேதனையோடு இருந்தேனா அண்ணா, நான் உறங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உன் துணை மேல நான் அதாவது தலையை வச்சு படுக்கிறேன், ஒரு கதை தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சரி, கண்ணன் சொன்ன நான் பட்ட கஷ்டத்தை சொல்லட்டுமா, ஒரு கதையா சொல்லட்டுமா, இல்ல பாட்டு ஒரு பக்கம் இருந்து நான் பட்டன அந்த கஷ்டத்தை ஒரு கதையா சொல்லட்டுமா, என் அவதாரத்தை சொல்லட்டுமா என்று உரைத்தார். சரி, நான் சொன்னேன் பாட்டு ஒரு பக்கமா நானும் இருந்தேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா, அந்த கதை வேண்டாம், உன் அவதாரத்தை மட்டும் சொல்லு. பகவானுடைய அவதாரத்தை சொன்னாலும் நான் பக்குவமா தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல ஒரு கதைக்கையும் கொட்டினேன், இரண்டாவது கதைக்கையும் கொட்டினேன், மூன்றாவது கதைக்கெல்லாம் நான் உறங்கி விட்டேன். அப்பா சரி, ஐயோ ஏன் நீ தவன் தள்ளி உட்காந்து படுத்து பயந்தான் படுத்துட்டு போறான். கலகா காட்டுல சாலு பிடிச்சிருந்தாடா. ஏமா அண்ணா, உன் அவதாரங்களை ஒவ்வொரு கதையாக சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிட்டே தூங்குறேன்னு நீ சொல்ல. மூணாவது கதைக்கெல்லாம் நான் தூங்கிட்டேன்ப்பா. ஒரு கதைக்கு ஊங்கொட்டினா, ரெண்டாவது கதைக்கு ஊங்கொட்டின, மூன்றாவது கதை சொல்லும் போது நீ தூங்கிட்ட. அப்புறம் என்னமா நடந்தது? ஆனால் அதாவது 108வது அறுத்துல 107வது சொன்னாரா, அந்த ஒரு அவதாரம் சொல்றதுகளை விடிஞ்சிச்சு. கதையும் முடிந்தது, பொழுது முடிந்தது. ஆமா சரி, கதை எப்படி அம்மா இருந்ததுன்னு கேட்டா, விடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஆமா அதுக்கு நீ என்னமா சொன்ன? நான் மூணாவது கதைக்கெல்லாம் தூங்கிட்டேன் அண்ணா அப்படி என்று உரைக்க சொல்லிட்டேன். ஆமா, அப்புறம் அது என்ன யோசித்தானா கண்ணன் தெரியவில்லை. தங்கா, உனக்கு குழந்தை பிறந்த நாள் ஆனா எனக்கு ஆள் அனுப்பிச்சு வை, மருத்துவ பாட்டி என்கிட்ட தெரிஞ்சு இருக்கிறா, நல்ல மருத்துவ கிளவி அமைச்சு விடுறேன் அப்படின்னு ஒன்னும் சொல்ல. சரி, எனக்கு 3 நாள் 6 பொழுதாக கர்ப்ப வேதனை. ஆமா, அப்புறம் கண்ணனுக்கு ஆள் அனுப்புனேன், மருத்துவ பாட்டி வந்தா. அம்மா, எனக்கு வயிற்று வலி பிடிச்சது, மயக்கமாக நான் இருந்தேன், ஆகையால் அதாவது குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையான்னு அந்த கிளவிய கேட்டேன். ஆமா, எல்லாம் உதரமா போயிருச்சுன்னு சொல்லிட்டேன். 10 மாசம் கஷ்டம் வீணா போச்சு. அதுதான் அப்படி போச்சு. நான் கணவரை பிரிஞ்சு தனிமையில வாழ்றேன், மகனையும் பிரிஞ்சு நான் தனிமையில வாழ்றேன். குழந்தையும் பிறக்காத போச்சு. ஆனா பொண்ணா பிறந்தாலும் உனக்கு ஒரு ஆதரவு வந்திருக்கும். மறுபடியும் சடை நிக்கிறதுக்கு ஐடியா வேணுமே. உங்களுக்கு என்ன வச்சனா 10 மாசம் வளத்துல சமந்து கிடந்தது உத்தரமா போச்சாம்பா. பாவம், கஷ்டமா தான் இருக்கும். அதனால இந்த பாவி சண்டாலும் எனக்கும் போன் நம்பர் கூட தெரியாது. ஒரு அப்படி இப்படின்னு ஒரு பிள்ளைதாச்சு பிள்ளை ஒரு உதரமா போயிட்டு அதை பார்த்தா மனுச்சு கஷ்டமா இருக்கும். ஒரு உதவி செய்யலாம்னு தான். உதவியே எனக்கு தேவையில்லை. என்ன நல்லவன் நம்பமா, நல்லா அந்த மாதிரி ஆள் இல்லம்மா. 100 பேத்துக்கு உதவி பண்ணிருக்கிறேன். நல்லா அப்படி ஒருத்தர் உழைப்புல சாப்பிடறாள் நான் இல்ல, என் உழைப்பு கூட கொடுத்துட்டு வந்துருவேன். நான் ஏன் கடவுள் பிடிச்ச தனிமையில இருக்கேன் தெரியுமா? என்னமா காரணம்? அவரும்
என் மன்னனை பிரிஞ்சு நான் தனிமையில வாழ்றேன். சுதனால் பகடையாடி நாடு நகரம் போய் தட்டி மறிவன் அத்தனையை பறித்து காடேங்கி அது என்ன ஓட்டுட்டாங்க. என்னடி செய்வேன்? சொந்த சித்தப்பார் பிள்ளைக்கு இவரு வஞ்சகம் செய்தானா? பாவம் பாவமா. அதுல இருந்து செவனேன்னு அரண்மனையில இருக்க கஷ்டமா தான் இருக்கு சார். அடிக்கடி எங்க அண்ணன் வருவாங்க எங்கிட்ட. நல்ல மனுஷன். ஏமா ஊருக்குள்ளவங்களை யாரும் காரிக்கு போறதில்ல. புருஷன் விட்டுட்டு அடிக்கடிக்கு எங்க அண்ணன் என்கிட்ட வருவாங்க. நீ கஷ்டமா இல்ல? கண்ணப்பா ஆறுதல சொல்றதுக்கடா மட்டியா. இந்த காலத்துல ஆறுமா கண்டாங்க அண்ணன் தம்பி தங்கச்சின்னு. 2 ஓட ஓட்டினா சரின்னு பாக்குறாங்க. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு. நீ ஒன்னு 4 கும்பருக்கு ஒன்னு வந்து கும்பரணும் நாங்க கேட்க முடியுமா? கேட்டா 2 எங்க அண்ணன் பார்க்க வந்தாரு, ஆறுதல் பார்க்க சொல்லத்துக்கு வந்தாரு. நான் நடந்தே கடை போயிருவேன். இல்லம்மையா புலி சம்பளம் 30,000 தர 30,000 தராங்க. நடந்து போறேன். இன்னொரு வாத்தியாரத்தை கூட்டிட்டு தான் எடுத்துட்டு போவேன். அதனால நான் அரண்மனையில இருக்கேன். என்னால முடிஞ்சது 90 தாங்க. இது பரவாயில்லையா? மாத்திரை நீ வாங்கிட்டாலும் போட்டுக்கிட்டாலும் சரி, நான் போட்டுக்கிட்டாலும் சரி. 2 பேரும் ஆளுக்கு அரை போட்டுக்காங்க. சளி பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் பொதுஞ்சந்த வியாபாரி. சொல்றதே சுருக்கமா எனக்கு தெரியும். பொதஞ்சந்த வியாபாரினா எங்க முருகு நாடாராட்டு பருத்தி வியாபாரின்னு சொல்லல, புண்ட தலையேறி பொதஞ்சந்த வியாபாரிங்கிற. எனக்கு சொல்றது தெரியுது. என்னமா பிரச்சனை இல்லாத அலுவலி அப்படின்னு தான் பார்த்தேன். நான் அரண்மனையில இருக்கேன். யாராவது வந்தா என்ன கூப்பிடுங்கள், வருகிறேன். உத்தரவு இல்லாத உள்ள விட மாட்டோமா? நான் பேர்பட்ட துரோகி இல்ல. நீ தூங்கிட்டு கூட உன்னை எழுப்பிவிட்டு நீ ஊன பிறகு விடுற. 6 மணிக்குள்ள